வெல்கம் டு அம்மி சட்னி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச, அதே டைமில் வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய கோகனட் பர்ஃபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த கோகனட் பர்ஃபிக்கு தேங்காவை நல்லா நைஸாக துருவிக்கோங்க. துருவிட்டு ஒரு தடவை மிக்சியில் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் இதுக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காவை நம்ம இது மாதிரி வதக்கிட்டு செய்கிறதுனால அந்த தேங்காய் பர்ஃபியில் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆறிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம அதே வானலில் நான் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சுகரையும் சேர்த்து பாகு காய்ச்சிடலாம். இப்போது இந்த சுகர் நனைகிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அது கொதி வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஸோ திட்டமாக தண்ணி சேர்த்தா போதும். நான் 1.5 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறதுனால 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துட்டிங்கன்னா 3/4 கப் சுகர் போட்டால் போதும். இப்போது இது நல்லா கொதிச்சிடுச்சு. இது கம்பி பதம் வர்ற அளவுக்கு கொதிக்க விடக்கூடாது. இது மாதிரி இலகலாக இருக்கும் போதே நம்ம வதக்கி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் சேர்த்துடலாம். தேங்காவை பாகில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாகு இலகலாக இருக்கும் போதே நம்ம தேங்காவை சேர்க்கறதுனால பர்ஃபி நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த கோகனட் பர்ஃபி ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது தேங்காய் பாகில் சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. இதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால தேங்காய் பர்ஃபி நமக்கு டேஸ்ட்டாகவும் அதே டைமில் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் அதே டைமில் சைடில் அந்த சர்க்கரை பூத்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். பர்ஃபி நல்லா வரணும் அப்படின்னா 2 முக்கியமான விஷயம். ஒன்று நம்ம தேங்காய் இளம்பாகுலேயே சேர்த்துடணும். இன்னொன்று தேங்காய் இது மாதிரி பொங்கி வரும்போதே நம்ம இதை இறக்கிடணும். பர்ஃபி கட் பண்ணும்போது ஒட்டாமல் வர்றதுக்காக நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன், அதில் இதை சேர்த்துடலாம். கோகனட் பர்ஃபி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஹைட்டான ஒரு பிளேட்டோ இல்லை ட்ரேவோ எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா சமமாக நம்ம வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா மேலே ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம கீரல் போட்டுடலாம். அதுக்கப்புறமா கேக்காக நல்லா கட் பண்ணிடலாம். இப்போது பர்ஃபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, டைமண்ட் ஷேப்போ இல்லை ஸ்கொயர் ஷேப்போ, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பயுமே ரொம்பவும் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ண வேணாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு கீரல் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான ஷேப்பில் தேங்காய் பர்ஃபி ரெடி. இந்த தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்கு சர்க்கரையும் கொஞ்சம் நெய்யும் தேங்காயும் இருந்தால் மட்டுமே போதும். நம்ம ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான தேங்காய் பர்ஃபி ஸ்வீட் ரெடி. இந்த கோகனட் பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.